ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட். இங்கே வந்து பாவ் பாஜி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, எல்லா காயும் போட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, குக்கரில் எண்ணெய் போட்டு கொஞ்சோண்டு நெய்யும் போட்டு அதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பரட்டிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டு போடுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேப்சிகம், காலிஃப்ளவர், அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா 3-4 விசில் கொடுத்துட்டேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு எல்லாம் விசில் பண்ணி இந்த பிறகு இந்த மாதிரி வெந்துச்சு. நல்ல நான் கொஞ்சம் காயாக தெரியட்டும்னு அப்படி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா, நம்ம ரெடிமேட் கிடைக்கிறது இல்லையா பாவ் பாஜி மசாலா, அதை அதில் போட்டு நல்லா கலரிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம தடுக்கா கொடுக்குறோம். தடுக்கானா இதுக்கு வந்து இந்த வெங்காயம் இதில் வந்து நான் நெய் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த பட்டர் போட்டுட்டு கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கிற வெங்காயம், அப்புறமா அந்த கஸ்தூரி மேத்தி பவுட்ரு, கொஞ்சோண்டு இந்த கரம் மசாலா பவுட்ரு, அதாவது அந்த பாவ் பாஜி மசாலா பவுட்ரு போட்டுட்டு இந்த முதல்ல இதில் கொட்டிடணும். இதில் கொட்டிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய கொத்தமல்லியை கொஞ்சம் அதெல்லாம் நம்ம தூவணும். அதுக்கு வேண்டிய கொத்தமல்லியை தூவிட்டு இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பச்சை மிளகாய் கூட சர்வ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ ப்ரெட் எப்படி சர்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். மசாலா இப்படி சர்வ் பண்ண போகிறோம். கமன் வாசனையாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பட்டர் மேலே போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் கொஞ்சோண்டு நெய் போடுறேன். ஸோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாவ் பாஜி மசாலா செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் இதை கொஞ்சம் சைடில் வச்சுப்பாங்க சில பேர். இந்த மாதிரி தான் ஹோட்டலெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாவ்